கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே மறுபடியுமாக கர்த்தர் ஒரு பதிவும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கின்றார். சென்ற பதிவிலே நாம் பார்த்தோம், கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூது சத்தத்தோடும், இந்த பிரதான தூது சத்தம் என்பதை சென்ற பதிவில் நாம் பார்த்தோம். அப்போ தேவன் பிரதான சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடுக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்கள் கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தர் கூட இருப்போம் என்று வேதம் சொல்லப்படுகிறது. அப்போ இந்த உயிரோடு இருக்கிறவர்கள் எப்படியாக மேகத்தின் மேலே அவர்கள் கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். ஏற்கனவே தேவன் நமக்கு இது ஒரு மத்தேயுவிலே ஒரு அடையாளத்தை காண்பித்திருக்கின்றார். நீங்கள் மத்தேயு 17வது அதிகாரம் எப்படியாக ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறோம் என்பதை பற்றி ஏற்கனவே தேவன் நம்மளுக்கு ஒரு மாதிரியை காண்பித்திருக்கின்றார். நீங்கள் மத்தேயு 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் ஒரு 7ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கின்றேன். 6 நாளுக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய். பாருங்கள், 6 நாள் என்பது 6ஆம் சபை காலம். பாருங்கள், இதுக்கு ஒரு அடையாளம். அதே போல தேவன் எம்மாசிடத்திலே 6 மணி நேரம் பேசினார். பாருங்கள், இந்த 6 என்பது மனிதனுடைய எண்ணாகும். இது மாம்ச பிரகாரமான சிந்தையாகும் என்று வேதம் போதிக்கிறது. அப்போ அந்த 6 நாள் ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவுடைய ரூபத்தை அவர் மலை பிரசங்கத்திலும் 33 ஆண்டுகளாக இயேசு கிறிஸ்துவுடைய ரூபத்தை ஜனங்கள் பார்த்து கொண்டு தான் இருந்தார்கள். ஆனால் தேவன் இந்த 3 பேரை மாத்திரம் தனியாக அழைக்கிறார். அதாவது தேவன் பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் 6 நாளைக்கு பின்பு 7ஆம் நாள்ல பாருங்கள் தனித்திருக்கும்படி அவங்கள தனியாக கூட்டிட்டு கொண்டு வந்து தன்னுடைய ரகசியங்களை 2ஆம் வரியிலே எப்படி வருவேன் என சொல்லுகிற ரகசியங்களை பாருங்கள். தேவன் இந்த 3 பேர்த்துக்கும் சாட்சிகளாக, ஏன் 3 பேர்? வேத வார்த்தையின் பிரகாரம் 2-3 சாட்சிகள் இல்லாமல் தேவன் ஒரு காரியத்தை நிறைவேற்ற மாட்டார். அதனால் தான் பாருங்கள், இந்த 3 சாட்சிகளை 6 நாளைக்கு பின்பு தேவன் இந்த 3 பேரத்தை சீனா மலைக்கு கொண்டு செல்கின்றார். பாருங்கள், 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். ஏற்கனவே இயேசு கிறிஸ்து ரூபத்தை அவர்கள் பார்த்து கொண்டு தான் இருந்தார்கள். ஆனால் 6 நாளைக்கு பின்பு 7ஆம் நாளிலே பாருங்கள், அவர் இந்த 3 பேருக்கு முன்பாக தன்னுடைய ரூபத்தை மறுரூபமாக்குகின்றார். அவர் முகம் சூரியனைப் போலவும் பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. அதுவரைக்கும் கண்ட இயேசு கிறிஸ்துவை அவர்கள் காணும்படியாக மறுபடியுமாக தேவன் சீனாமலைக்கு கூட்டிட்டு போய் தன்னுடைய ரூபத்தை அவர் மறுரூபமாக்குகிறார். ஏனென்றால் 2ஆம் வரியிலே தேவன் வருகின்ற ரூபத்தை இந்த 3 சாட்சிகளாக பாருங்கள். மத்தேயுவிலே தேவன் யோவானுக்கும் பேதுருக்கும் யாக்கோபுக்கும் 2ஆம் வரியிலே நான் எப்படி வருவேன் என்று சொல்லக்கூடிய அந்த ரூபத்தை காண்பிக்கின்றார். அப்படி காண்பிக்கின்ற பொழுது அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போலவும் பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசே எலியாவும் அவரோடு பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்ப இங்கே 3 ரூபத்தை அவர்கள் பார்க்கிறார்கள். மோசையாகவும் எலியாவாகவும் அக்கினி ஸ்தம்பத்தில் வெளிப்பட்ட தேவனையும் அவர்கள் அங்கே காண்கிறார்கள். பாருங்கள்,
அப்போ இரண்டாம் வரிகளே வருகின்ற பொழுது இயேசு கிறிஸ்து எப்படி வருவார்? அவர் மோசையாக, எலியாவாக, கிறிஸ்துவாக வெளிப்படுவார் என்பதை பற்றி தான் பாருங்கள் அந்த 3 சீடர்களுக்கும் தேவன் வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். அப்பொழுது மோசையும் எலியாவும் அவரோட கூட பேசுவதாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும், மோசைக்கு ஒரு கூடாரமும், எலியாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். அவன் பேசுகையில், இதோ ஒளி உள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. அவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. சீசர் அதை கேட்ட முகம் குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். பாருங்கள், இது எங்க நடந்தது? மறுபடியுமாக இரண்டாம் வரிகளை பாருங்கள். சபனியோ கானியால் மலையிலே பாருங்கள். மறுபடியுமாக அங்க இருந்தவர்கள் யார்? சாத்மேன், ராய் ராபின்சன், நார்மன் 3 பேரும் அங்கே இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து நாட்களிலே யோவான், யாக்கோபு, பேதுரு கண்ட காட்சியைத்தான் பாருங்கள். இரண்டாம் வரியிலே இந்த 3 சகோதரர்கள் நின்று கொண்டிருக்கின்ற பொழுது அதே மேகஸ்தம்பம் சீனா மலையிலே பிரண்ணாமை தூக்கி கொண்டு சென்றது. சபனியோ கானியாலே நடந்த நிகழ்ச்சியை நீங்கள் நன்றாக வாசித்து பாருங்கள். இந்த மத்தேயு 17ஆம் அதிகாரத்தினுடைய நிறைவேறுதான் பாருங்கள் சபனியோ கானியிலே நடைபெற்றது. மறுபடியும் தேவன் எங்கே வருகின்றார்? பூமிக்கு வருகின்ற பொழுது பாருங்கள், நான் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டனோ, எப்படி மேகஸ்தம்பத்துக்குள் சென்றனோ, அதே போல நான் மறுபடியும் வருவேன் என்று சொல்லி பாருங்கள். இங்கே ஒரு சாட்சி பகிர்கின்றார். அந்த சாட்சி நிமித்தமாக பாருங்கள், சபனியோ கானியாலே அதே மேகத்தோடு அவர் வருகின்றார். இதை விஞ்ஞானம் புகைப்படம் எடுத்தது. பாருங்கள், இயற்கைக்கு மேற்பட்ட அடையாளம், இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு மேகம். பாருங்கள், நீங்கள் 7 முத்திரையின் வெளிப்பாடு என்ற புஸ்தகத்தில் 1வது பக்கத்தில் நீங்கள் பார்க்கலாம். இந்த மேகஸ்தம்பத்தை போட்டோ பிடித்து அதில் அச்சிடப்பட்டிருப்பார்கள். 7 முத்திரைகள் திறக்கப்படுவதை குறித்து சகோதரன் பிரண்ணாமுடன் பேசின பிறகு மேலே ஏறி சென்று 7 தூதர்கள் சட்டைகளினால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த இயற்கைக்கு மேற்பட்ட மேகமாகும். பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி 1963 அன்று சூரிய அஸ்தமான நேரத்தில் பிளாக்ஸ்டாப் அரிசோனாவின் மேல் இந்த மகத்தான மேக புகைப்படம் எடுக்கப்பட்டது. இது 26 மைல்கள் உயரமும் 30 மைல்கள் அகலமும் வாய்ந்ததாக இருந்தது. இப்புகைப்படமானது முதன்முறையாக மே மாதம் 17ஆம் தேதி 1963 அன்று லைஃப் பத்திரிகையில் அச்சிடப்பட்டது. பாருங்கள், பிப்ரவரி மாதம் எடுக்கப்பட்ட இந்த புகைப்படத்தை மே மாதம் 14ஆம் தேதி தான் பாருங்கள் அவர்கள் வெளியே விட ஆரம்பித்தார்கள். ஏனென்றால் இந்த மேகஸ்தம்பம் இந்த இடத்துல வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. இந்த மேகம், இந்த புகை மண்டலம் இங்கே இந்த மேகத்துக்கு இத்தனை மைல் உயரத்திலே, அதாவது 26 மைல் உயரத்திலே 30 மைல் அகலத்திலே இந்த இடத்துல ஒரு மேகம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அந்த இடத்துல வரவே முடியாது. எப்படி பேதுருவிடத்துல தேவன் இந்த இடத்துல மீனே வர முடியாது என்று ஒரு அதிசயத்தை காண்பித்தாரோ, அதே போல அணில்கள் வராத இடத்துல தேவன் ஒரு அணிலை சிருஷ்டிக்க பண்ணி காண்பித்தாரோ, அதே போல இந்த மேகம் வரவே கூடாத இடத்துல இந்த மேகம் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை என்று விஞ்ஞானம் போதிக்கின்ற பொழுது அந்த இடத்துல தேவன் அந்த மேகத்தை காண்பிக்கின்றார். பாருங்கள், இந்த மேகஸ்தம்பம் எதற்கு அடையாளம், அவர் எதற்கு வந்திருக்கின்றார் என்ற இந்த வெளிப்பாடை பெற்றுக்கொள்வது தான் இன்றைக்கு மணவாட்டி கொடுக்கப்பட்ட மன்னாவாக இருக்கிறது. இந்த வெளிப்பாடு என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்வது தான் தேவன் பரலோகத்திலே யோவானுக்கு கண்ட காட்சியைப் போல நீங்கள் இந்த பூமியிலே காண வேண்டும். அப்ப அவர் தேவன் மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு, யோவானு, பேதுருவிடத்தில் கண்ட காட்சியைத்தான் பாருங்கள். இந்த சபனியோ கானியாலே தேவன்
சாத்துமேன், ராபின்சன், நார்மன் மூலியமாக தேவன் தன்னை 3 சாட்சிகளாக இந்த மேகஸ்தம்பத்தில் பிரண்ணாம் எதற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார்? எப்படியாக அங்கு பேதுரு நிற்கின்ற பொழுது வானத்து சத்தம், இவர் என் நேசகுமார் என்று ஒரு சத்தம் கேட்கப்பட்டதோ, அதே போல பாருங்கள், பிரண்ணாமை எடுத்துக்கொள்ளப்படுகின்ற பொழுது ஒரு சத்தம் வானத்திலிருந்து, இவர் என் நேசகுமாரன், இவருக்கு நீங்கள் செவி கொடுங்கள் என்று பாருங்கள். சாத்துமேன், ராபின்சன், நார்மன் 3 பேர் சாட்சி நாங்கள் கேட்டோம் என்று அவர்கள் தன்னுடைய ஸ்டேட்மெண்டில் சொல்லியிருக்கின்றார்கள். இதை யாராவது நீங்கள் படித்திருப்பீர்களா? ராபின்சனோட ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் படித்திருப்பீர்களா? சாத்மேனோட ஸ்டேட்மெண்ட்டை படித்திருப்பீர்களா? நீங்கள் படித்து பாருங்கள். நாங்கள் அன்றைக்கு சபோனியா கானில் இருக்கின்ற பொழுது பிரண்ணாமை மேகஸ்தம்பம் வந்து தூக்கி சென்றது. அப்பொழுது ஒரு இடி போன்ற சத்தம், அந்த சத்தம் இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொன்ன சத்தத்தை சகோதரன் பிரண்ணாம் எங்களிடத்திலே இதை யாரிடத்தில் சொல்லக்கூடாது என்று அவர் எங்களிடத்திலே வாக்குறுதி பெற்றுக்கொண்டார் என்று ஐயன் மீது விவசாயம் செய்தியில் நீங்கள் வாசிக்கலாம். அவர் சொன்ன காரியத்தை நீங்கள் வாசிக்கலாம். பாருங்கள், இது எதற்கு அடையாளம்? தேவன் பூமிக்கு இறங்கி வந்தார். எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே தேவன் மறுபடியுமாக பாருங்கள், சாபோனியா கானியாலே தேவன் வந்து நிற்கின்றார். உலக ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? பாருங்கள், மெல்கிசேதேக் என்ற செய்தி. யார் இந்த மெல்கிசேதேக்? ஹூ இஸ் த மெல்கிசேதேக்? பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி 1965வது ஆண்டிலே கொடுக்கப்பட்ட செய்தியில 109வது பேரா முதல் நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். மறுபடியும் கவனியுங்கள். ஆபிரகாம் வீட்டுக்கு செல்வதற்கு முன் மெல்கிசேதேக்கு அவனை சந்தித்தான். இங்கே எவ்வளவு அருமையான ஒரு மாதிரி கொடுக்கப்படுகிறது. யுத்தத்திற்கு பிறகு ஆபிரகாம் வீட்டுக்கு திரும்பி செல்லும் முன் மெல்கிசேதேக்கு அவனை சந்தித்தான். பாருங்கள், ஆபிரகாம் யுத்தம் முடிந்து அவன் வீட்டுக்கு செல்கின்ற பொழுது மெல்கிசேதேக்கை சந்தித்தான். அதே போல சபை காலம், லவோதிக்க சபை காலம் முடிவடைகின்ற பொழுது இங்கே மறுபடியுமாக ஒரு மெல்கிசேதேக்கை பாருங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் வெளிப்படுத்தல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நான் கொஞ்சம் வாசிக்கின்றேன். பாருங்கள், இந்த மெல்கிசேதேக்கு மறுபடியுமாக இந்த லவோதிக்கா சபையை சந்திக்கின்றார். இதோ வெளிப்படுத்தல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தின்படி, இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜன பானம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜன பண்ணுவான். பாருங்கள், ஆபிரகாம் இடத்துல வெளிப்பட்ட மெல்கிசேதேக்கு அப்போஸ்தலத்தில் வெளிப்பட்ட மெல்கிசேதேக்கை இயேசு கிறிஸ்து, அதே இயேசு கிறிஸ்தான் பாருங்கள் லவோதிக்கா சபையை கதவை தட்டுவதற்காக மெல்கிசேதேக்காக. ஏனென்றால் லவோதிக்கா சபை காலம் முடிவடைகின்ற பொழுது பாருங்கள், அங்கே போர் முடிந்து சபை ஸ்தாபனத்தோடு பிரண்ணாமுக்கு நடக்கப்பட்ட ஒரு பேட்டில் அது முடிவடைகின்ற பொழுது பாருங்கள், இங்கே மெல்கிசேதேக்கு பாருங்கள் வந்து நிற்கின்றார். லவோதிக்க சபையை கதவை தட்டுகின்றார். அந்த மெல்கிசேதேக்கு பாருங்கள் பிரண்ணாமாக நின்று கொண்டிருக்கின்றார். இதோ வாசல் பண் என்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜன பானம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜன பானம் பண்ணுவேன் என்று பாருங்கள். ஆபிரகாம் இடத்தில் வெளிப்பட்ட அதே மெல்கிசேதேக்கு இந்த கடைசி நாட்களிலே ஆபிரகாம் உடைய ராஜரிக சந்ததிக்கு மெல்கிசேதேக்காக பாருங்கள் லவோதிக்கா சபையை கதவை தட்டுகிறார். ஒருவனும் கதவை திறக்கவில்லை. பாருங்கள், மேலும் வாசிக்கிறேன். நாம் வீட்டிற்கு செல்வதற்கு முன் இயேசுவை ஆகாயத்தில் சந்திப்போம். அது சரி, நாம் அவரை ஆகாயத்தில் சந்திப்போம் என்று 2 தெசலோனிக்கேயர்கள் கூறுகிறது. ரெபெக்காள் ஈசாக்கை குளிர்ச்சியான வேளையில் வயல்வெளியில் சந்தித்தது ஒரு அழகான நிழலாக அமைந்துள்ளது. நாம் அவரை ஆகாயத்தில் சந்திக்கின்றோம். உயிரோடுக்கிற நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை.
தேவ எக்காலம் துணிக்கும், அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அப்ப இன்றைக்கு நாம் ஒவ்வொருத்தரும் எங்க சந்திக்க வேண்டும்? கிறிஸ்துவை ஆகாயத்தில் சந்திக்க வேண்டும். இதுதான் இன்றைக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடு. மனிதனாக நின்று கொண்டிருந்த இயேசுவை பேதுருவில் தேவன் கேட்கின்றார், இந்த மனுஷகுமாரனாக என்னை இந்த ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள்? சில பேர் போதகர் என்றும், சில பேர் எலியாவென்றும், சில பேர் எலியாமா தீர்க்கதரிசி சொல்கின்ற பொழுது, பேதுருவே என்னை நீ யார் என்று சொல்கிறாய்? ஆண்டவரே, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. பேதுருவை இந்த மாம்சமும் இரத்தம் ஒன்று வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்திற்கு என் பிதாதான் பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வாசம் செய்து இந்த மாம்சத்தில் வெளிப்பட்டு கொண்டிருக்கிற இந்த மனிதனாகிய இயேசுவை தேவனுடைய குமார் என்று சொல்ல வைத்தாரே. இந்த வெளிப்பாடாகிய இந்த வெளிப்பாட்டின் மேலே என் சபையை கட்டுவேன். இதோ பரலோகத்தின் திறவுகோலை உனது கையில் தரு என்று பாருங்கள். தேவன் அந்த வெளிப்பாடாகிய வார்த்தையை தந்தார். அதுதான் பரிசுத்த ஆவி. மீட்கப்படும் நாளுக்கென்று, எடுக்கப்படுதல் நாளுக்கென்று கொடுக்கப்பட்ட முத்திரையாகிய பரிசுத்த ஆவி. பேதருக்குள்ள எப்படி பரிசுத்த ஆவியானவர் இறங்கி இவர்தான் கர்த்தர், இவர்தான் தேவன் என்று வெளிப்பாட்டை கொடுத்தாரோ, அதுதான் எடுக்கப்படுதல், அதுதான் ராப்சர். அப்ப இன்றைக்கு மீட்கப்படும் நாளுக்கென்று, எடுக்கப்படுதலுக்கென்று தேவன் கொடுக்கப்பட்ட முத்திரையாகிய பரிசுத்த ஆவி. இந்த பரிசுத்த ஆவி உங்களுக்குள் வந்தால் குதிக்காது, கத்தாது, பெறலாது, நடுங்காது, அழுகாது. மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனை காண வைப்பதே பரிசுத்த ஆவி. இன்றைக்கு வெளிப்பட்டிருக்கிற பிரண்ணாமை நீங்கள் யார் என்று கண்டு கொள்வதே இன்றைக்கு பரிசுத்த ஆவியாகவும் எடுக்கப்படுதலாகவும் இருக்கின்றது. அப்போ அந்த 1963 ஆண்டிலே மேகஸ்தம்பத்திலே வெளிப்பட்டது என்ன, அந்த மேகஸ்தம்பம் எதற்கு வந்தது என்பதை வெளிப்பாடை பெற்றுக் கொள்வதே நீங்கள் எடுக்கப்படுதலுக்கான அடையாளமாக இருக்கிறது. இரத்தமும் மாம்சமும் பரலோகம் சுதந்திரிக்க மாட்டாது. வானத்திற்குரிய சரீரம் ஒன்று உண்டு, பூமிக்குரிய சரீரம் ஒன்று உண்டு. இந்த தேவன் எதற்கு வந்திருக்கின்றார்? பூமியிலே 1000 வருடம் அரசை பண்ணுவதற்காக. வலது கால் சமுத்திரத்தில் வைத்து மணவாட்டியை மீட்டு பிறகு தேவன் 3 ஆண்டுகளாக யூதரிடத்திலே தன்னுடைய பூமி மேல ஒரு காலை வைத்துக் கொண்டு இஸ்ரவேல் நாடு தனி நாடாக இருக்கின்ற பொழுது அது 1000 வருட அரசை என்று வேதம் போதிக்கின்றது. அப்போ இந்த தேவன் 7வது முத்திரை உடைக்கின்ற பொழுது பரலோகத்தில் 1/2 மணி நேரம் அமைதல் உண்டாயிற்று. ஏனென்றால் எல்லோரும் எங்க வந்து விட்டார்கள்? எல்லோருமே பூமிக்கு வந்து விட்டார்கள். அப்படி பூமிக்கு வருகின்ற பொழுதுதான் பாருங்கள், தேவன் மத்தேயு 17ஆம் அதிகாரத்திலே 6 நாளைக்கு பின்பு, 6 சபை காலத்துக்கு பின்பு 7ஆம் சபை காலத்துல பாருங்கள், தேவன் தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். எப்படி வருகின்றார்? மோசே, எலியா, கிறிஸ்துவாக வருகின்றார். அப்படி வருகின்ற பொழுது பாருங்கள், தேவன் 7க்குள்ள பரிபூர்ணமாகின்றார். இந்த 3 ஊழியத்தையும் பாருங்கள், தேவன் பிரண்ணாம்குள்ள வைத்து விடுகிறார். அப்படி வைத்து வருகின்ற பொழுது பாருங்கள், 1963 ஆண்டிலே தேவன் மேகஸ்தம்பத்திலே வெளிப்பட்டு வருகின்ற பொழுது இந்த சபையாகிய இந்த மணவாட்டி அவரை ஆகாயத்தில் சந்திக்க வேண்டும். ஆகாயம் என்பது என்ன? பாருங்கள், இன்றைக்கு அது கர்த்தருடைய வெளிப்பாடாக இருக்கிறது. பேதுருவை போல பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசம் செய்து இந்த மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு யார் என்பதை கண்டு கொள்ள வைக்கிறது. அதே போல இந்த பரிசுத்த ஆவியானவர் எபேசியர் 4:30 வார்த்தையின் பிரகாரம் மீட்கப்படும் நாளுக்கென்று கொடுக்கப்பட்ட இந்த பரிசுத்த ஆவிதான் முத்திரையாக கொடுக்கப்படுகிறது. எடுக்கப்படுதலுக்கென்று கொடுக்கப்படுகிற இந்த ஆவி, தேவன் நான் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டேன், மேகத்தம்பத்தில் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்ட அதே போல நான் பூமிக்கு வருவேன் சொல்லுகின்ற பொழுது பாருங்கள், அவர் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி 1963 ஆண்டிலே பூமிக்கு வருகிறார். பூமிக்கு வருகின்ற பொழுது பாருங்கள் என்ன நடைபெறுகிறது. பாருங்கள், அவரை ஆக சந்திக்கிறோம். உயிரெடுக்கிற நாம் நித்திரை அடைவதற்கு முந்திக் கொள்வதில்லை. தேவ எக்காலம் துணிக்கும், அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரெடுக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று தெசலோனிக்கேயர்
2ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. எல்லா மாதிரிகளும் பாருங்கள் பூரணமாக இருக்கின்றன. ஆகவே அந்த தேப்பானி, நீ மரித்த பிறகு தேப்பானி ஆவிக்குறி சரத்துக்குள் பிரவேசிக்கும் போது என்ன நடக்கிறது பாருங்கள். தேப்பானி. அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் தன்னுடைய உருவத்தை மாத்திரம் மாற்றிக்கொள்கிறார், தன்மையை மாற்றிக்கொள்ளவில்லை, வார்த்தையை மாற்றிக்கொள்ளவில்லை, அக்னிஸ்தம்பத்தை மாற்றிக்கொள்ளவில்லை, மேகஸ்தம்பத்தை மாற்றிக்கொள்ளவில்லை, மரித்தவரை உயிர்ப்பிக்கிற அடையாளங்கள் மாற்றிக்கொள்ளவில்லை. தேவன் தன்னுடைய என்மார்பி ஆகிய தன்னுடைய முகமுடிய மாத்திரம் தேவன் மாற்றிக்கொள்கிறார். அவர் 1963 ஆண்டிலே வந்து நிற்கின்றார். சபை ஸ்தாபனங்களும் ஜனங்களும் வருவார் என்று காத்து கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படியாக அவரை முதல் வரிகளை மறுதளித்தார்களோ அதே போல பாருங்கள், 2ஆம் வரிகளை வருகின்ற பொழுது 1963 ஆண்டிலே மறுபடியும் இயேசு கிறிஸ்து இவர்கள் மறுதளித்து சிறுவையிலே அடைந்து விட்டார்கள். யாராவது நம்பக்கூடுமா? யாராவது நம்ப முடியுமா? 1963 இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார் என்று யாராவது நம்ப முடியுமா? பாருங்கள், செய்தியிலிருந்து வாசிக்கிறேன். குற்றச்சாட்டு, இண்டிகேட்மெண்ட், ஜூலை மாதம் 7ஆம் தேதி 1963 ஆண்டில் கொடுக்கப்பட்ட செய்தி 118வது பேராவை நான் வாசிக்கிறேன். இந்த ஜனங்கள், அதாவது போதகர், இந்த ஜனங்களாகிய போதகர் சபையோரை தேவனிடமிருந்து அப்புறப்படுத்துகின்றனர். ஏதாவது ஒரு அற்புதம் நிகழ்ந்து அது சபையோரின் மத்தியில் பேசப்பட்டால் அவர்கள் பிரசங்க மேடையில் நின்று கொண்டு அதற்கு கண்டனம் தெரிவித்து அதை பைத்தியக்காரத்தனம், அது நின்று விளங்குங்கள் என்கின்றனர். பாருங்கள், சபையோருதான், போதகர்தான் பாருங்கள் ஜனங்களை கிறிஸ்துவனிடத்திலிருந்து அப்புறப்படுத்துகின்றனர். பாருங்கள், அப்படி செய்வதனால் அவர்கள் 1963 ஆண்டில் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து விட்டனர். எங்கெங்க இயேசு கிறிஸ்துவை 1963 அறைந்தார்கள்? பாருங்கள், அப்படி செய்வதனால் அவர்கள் 1963 ஆண்டில் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து விட்டனர். அந்நாளில் இருந்த அந்த ஆட்களைப் போலவே இவர்களும் குற்றவாளிகள். முதலாம் வரிகளை எப்படியாக யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறிந்தார்களோ அதே போலத்தான் இவர்களும் ஒரு குற்றவாளிகள். ஏனென்றால் அந்நாளில் அவர்கள் சிலுவையில் அறிந்தார்கள், இந்நாளில் அவர்கள் 1963 ஆண்டிலே இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறிந்து விட்டனர். அந்நாளில் இருந்த அந்த ஆட்களைப் போலவே இவர்களும் குற்றவாளிகள். இது பயங்கரமான சொற்களாக தென்படலாம், ஆனால் அது உண்மை. பாருங்கள், இது மிக பெரிய பயங்கரமான ஒரு வார்த்தையாக இருக்கலாம், ஆனால் அது உண்மை. அதை நான் சரியாக இன்றும் அவர்கள் செய்கின்றனர். அதைத்தான் சரியாக இன்றும் அவர்கள் செய்கின்றனர். பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை. 1963 ஆண்டு பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதியில தேவன் மேகஸ்தம்பத்தில் நான் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டனோ அப்படியே பூமிக்கு வருகின்ற பொழுது என்னை குத்தினவர்களும் காண்பார்கள். எப்படி வந்தார்? அவர் பிரண்ணாமாக வெளிப்பட்டார். சாட்சிக்கு யார் இருக்கிறார்கள்? சாத்மேன், ராபின்சன், நார்மன் 3 பேர் இருக்கிறார்கள். அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து வாசித்து பாருங்கள். அங்கு என்ன நடந்தது என்பதை பற்றி அவர்கள் ஸ்டேட்மெண்ட்டாக அவர்கள் பதிவிட்டு, அந்த பதிவிட்டப்பட்ட அந்த எழுதப்பட்ட புஸ்தகங்கள் பாருங்கள். நீங்கள் நெட்ல சர்ச் பண்ணி படித்து பாருங்கள். அங்க சத்தம் கேட்டதே, ஒரு இடி சத்தம் கேட்டதே, அது கர்த்தருடைய சத்தம் வானத்திலிருந்து, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு நீங்கள் செவி கொடுங்க என்று எப்படியாக மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் வானத்தில் சத்தம் கேட்டதாக பேதுரு, யாக்கோபு, யோவான் எழுதினார்களோ அதே போல பாருங்கள் இவர்களும் எழுதினார்கள். அந்த சத்தம், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு நீங்கள் செவி கொடுங்கள் என்று அவர்கள் கேட்டதாக அவர்கள் பதிவிட்டிருக்கிறார்கள். அன்றைக்கு இயேசு கிறிஸ்து ஒரு அப்போஸ்தலன் நின்று கொண்ட அதே போல இன்னைக்கு பிரண்ணாமுக்கு இவர்கள் ஒரு அப்போஸ்தலர்களுடைய அடையாளமாக இருக்கிறது. பாருங்கள், 1963 ஆண்டிலே இதை பாருங்கள், ஜனங்கள் ஒரு போதற்றை கேட்கின்ற பொழுது இந்த போதகர் ஜனங்களை கிறிஸ்துவிடத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறார்கள். பாருங்கள், ஒருவர்
பாதி மேகத்துல வந்துட்டாரு, இன்னும் வரவில்லை. ஒருத்தர் அவர் வானத்தில் நிற்கிறாரு, பாதிதான் நிறைவேறிச்சு, இன்னும் பூமிக்கு வரல என்று ஒரு போதகர் போதிக்கிறார்கள். ஆனால் தேவனுக்கும் உங்களுக்கும் தனிப்பட்ட நபருடைய உறவுதான் நித்திய ஜீவன். அவள்தான் இன்றைக்கு மணவாட்டி என்று வேதம் போதிக்கிறது. பாருங்கள், அவர் சபோனியா காணியாலே மோசே, எலியா கிறிஸ்துவாக எப்படியாக அங்க ஒரு காட்சியை கொடுத்தாரோ, சபோனியா காணியால பாருங்கள், இந்த 3 ஒளியும் இந்த 3 விதமான கட்டைகளும் பாருங்கள், 7ஆம் தூதனாகிய இந்த பிரண்ணாமுக்குள்ள தேவன் 7லே பரிபூர்ணப்படுத்தி கொண்டார். பாருங்கள், இன்னைக்கு அதே இயேசு கிறிஸ்து தன் உருவத்தை கொண்டு வருகிறார். என் சொல்ற பாருங்கப்பா, நான் இயேசு கிறிஸ்துவாக பூமியில இருக்கின்ற பொழுது தூக்கின அந்த சிலுவையின் பாரம் இப்பொழுது என் தோல் சரிந்திருக்கிறது. அதுதான் கர்த்தர்த்துவம். பாருங்கள், சாபனாத்து பனேகாவாக எப்படியாக யோசேப்பு யூதனில் இருக்கின்ற பொழுது அதே யோசேப்பு தான் முத்திரை ஆகிய 7 கதிகள் பற்றியும் 7 பசுகளை பற்றியும் உடைக்கின்ற பொழுது பாருங்கள், சவரம் பண்ணப்பட்டு நசரேயன் உடைக்கப்பட்டு தன் சவரிடத்தில் செல்கின்ற பொழுது பாருங்கள், தன்னுடைய சோல்றை அவர் காண்பிக்கின்றார். பாருங்கள், அதே செய்தியில் வாசிக்கிறேன். இது ரொம்ப முக்கியமான காரியம். இதை நீங்கள் எவ்வளவு புரிந்து கொள்வீர் என்று எனக்கு புரியவில்லை. ஆனால் கர்த்தர் இந்த வார்த்தை அது உண்மை என்று வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். பாருங்கள், பிரண்ணாமுடைய சோல்று இயேசு கிறிஸ்துவுடைய சோல்று என்று சொல்லுகின்றார். பாருங்கள், நேற்று நான் ஒரு இடத்திற்கு, அதாவது அதே செய்தியில 383வது பேரா, குற்றச்சாட்டு புத்தகத்தில் 383வது பேராவை நான் வாசிக்கிறேன். நேற்று நான் ஒரு இடத்துக்கு சென்றிருந்தேன். அங்கு ஒரு மனிதன் என் கோட் சூட்டுக்கு அளவெடுத்தார். இந்த சபையில் உள்ள ஒரு சகோதரன் அதை எனக்கு வாங்கி கொடுத்தார். அவர், நீங்கள் அணிந்திருந்த கோட் சூட் தேகத்திற்கு உஷ்ணம் உண்டாக்கும்படி இருந்தது, எனவே குளிர்ச்சி தரும் கோட் சூட் ஒன்றை நான் வாங்கி கொடுக்க முன் வந்தேன் என்றார். அளவு எடுத்த அந்த மனிதன், உங்கள் வலது தோல் கீழே சரிந்திருக்கிறதே. நீங்கள் பிரண்ணாமுடைய புகைப்படத்திலே நீங்கள் போட்டோவில் நீங்கள் பாருங்கள், அவருடைய வலது தோல் சரிஞ்சிருக்கும். அந்த சரிந்திருந்த தோல் மேல பாருங்கள் ஒரு அக்னி ஸ்தம்பம் இருக்கும். கர்த்தர்த்துவம் அவர் தோளில் மேல இருக்கும். உலக பாவங்களை சுமந்த பிரண்ணாமுடைய தோல் பாருங்கள் சரிந்திருக்கும். அதுதான் கர்த்தர்த்துவம். நீங்கள் ஏசாயா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6லிருந்து வாசித்துப்பார். நமக்காக ஒரு பாலகன் பிறந்தார், நமக்காக ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தர்த்துவம் அவர் தோளில் மேல இருக்கும் என்று ஏசாயா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர்த்துவம் அவர் தோளில் மேல இருக்கும். பாருங்கள், அளவெடுத்த அந்த மனிதன், உங்கள் வலது தோல் கீழே சரிந்திருக்கிறதே, முன்பொரு நாளில் நீங்கள் அதன் மேல் பாரமான சுமையை சுமந்திரல என்றார். டெய்லர் அளவெடுக்கின்ற பொழுது பிரண்ணாமுடைய வலது தோலை பார்த்து, சகோதரன் பார்சன், போதகரே, உங்கள் வலது தோல் ரொம்ப சரிஞ்சிருக்கிறதே, ஒருவேளை நீங்கள் முன்பொரு காலத்தில் நீங்கள் ஏதாவது பாரமான சுமையை சுமந்திர என்று அவர் கேள்வி கேட்கின்றார். அதற்கு பிரண்ணாம் பதில் சொல்கிறார், ஆம், பாவமாகிய சுமையை, நான் பாவமான சுமையை தூக்கினேன், அதனால் என் சோல்று சரிந்து போச்சு என்று அந்த டெய்லரிடம் பாருங்கள் பிரண்ணாம் பேசுகிறார். அப்ப இந்த பாவமான சுமையை தூக்கின சோல்று யாருப்பா? அது இயேசு கிறிஸ்துனப்பா. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக 150 கிலோ எடை உள்ள அந்த மரத்தை அவர் தூக்குகின்ற பொழுது அங்க தூக்கின அந்த சோல்று பிரண்ணாமுடைய சோல்று இறங்கியிருக்கிறது. அப்படி என்றால் என்ன? முதல்ல நான் மரியாதை பேசின அதே முகம், அதே தோற்றம், எம்மாசுடத்தில் பேசின அதே தோற்றம்தான் இந்த கடைசி நாட்களில் பாருங்கள் அவர் பிரண்ணாமாக நின்று கொண்டு, என் தோடு சரிஞ்சிருக்கிறதே, முன்பொரு நாளில் நான் தூக்கின பாரமான சுமை அது பாவமாகிய சுமை என்று பாருங்கள் அந்த டெய்லரிடம் பேசுகின்றார். ஆனால் இயேசு எல்லா கிரியத்துக்கும் செலுத்திவிட்டார் என்று எண்ணிக்கொண்டேன். அதை நாம் பாடும்போது கவனித்து கேட்போம். பாருங்கள், 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவாக நின்று கொண்டு தூக்கின அந்த சுமையின் பாரம் 2000 ஆண்டுகளுக்கு பிறகு அது பிரண்ணாமுடைய சோல்று சரிந்திருக்கிறது.
அதுதான் பாருங்கள், அவர் புகைப்படத்திலே பாருங்கள், அந்த வலது தோல் அக்னி ஸ்தம்பத்திலே அங்கு சிம்பலாக இருக்கிறது. அது கர்த்தர்த்துவம் அவர் தோளின் மேலே இருக்கும் என்று சொல்லக்கூடிய அது அடையாளமாக இருக்கிறது. பாருங்கள், அதே தேவன் பூமிக்கு வருகின்ற பொழுது இந்த வெளிப்பாடை பெற்றுக்கொள்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் பாருங்கள், ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டதற்கான அடையாளம். இதுதான் ரெவலேஷன், இதுதான் வெளிப்பாடு. பேதுருவை போல மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து யார் என்பதை கண்டு கொள்வது இன்றைக்கு எடுக்கப்படுதலுக்கு அடையாளமாக இருக்கிறது. மாம்சம் இரத்தமும் பாருங்கள் பரலோகம் செல்லாது. யோவானை போல பாருங்கள், ஆவிதான் பரலோகத்துக்கு சென்று கர்த்தருடைய வார்த்தை, பிரதான சத்தம், ஆரவாரத்தோடு என்னென்ன நிகழ்ச்சி நடந்துச்சோ அதெல்லாம் இன்னைக்கு பூமியில யாரு பார்க்கிறார்களோ அவர்கள் தான் பாருங்கள் இன்றைக்கு யோவானுக்கு அடையாளம். அதுதான் எடுக்கப்படுதல், தான் ராப்சர், அதுதான் மறுரூபமாகுதல். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இன்னும் இது விரிவாக அடுத்த பதிவிலே நாம் பார்ப்போம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக.